அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் எந்தெந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியான சூரியன், வித்யாகாரகரான புதன் வலம் பெறும்போது சந்திரனும் அங்கு உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் பெறுகிறார். அதற்கு பிறகு லாபம், ஆட்சி பலம் என பல இடங்களில் சந்திரன் மாறி வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் குருவுடனும் இணைந்து குரு சந்திர யோகத்தை லாபஸ்தானத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இப்படி பல அதிரடியான மாறுதல்கள் இந்த வேளையில் நிறைவாக சந்திக்கக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுப்பதோடு மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் நிறைவாகவே உருவாக்கி கொடுப்பதோடு எண்ணி 3 நாளில் உங்கள் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் கர்மஸ்தானமாகிய 10இல் வலம் வருகிறார். அவருடன் புதனும் இணைந்திருக்கிறார். புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் விலகுவதோடு தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிறைவாகவே கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திப்பதோடு எண்ணி 3 நாளில் உங்களது வாழ்வில் நிதி சார்ந்த நெருக்கடிகள், வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் தொழில் ரீதியான வாய்ப்புகள், தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிறைந்திருந்தும் கடன் சார்ந்த நெருக்கடிகள் போன்றவற்றை அதிகமாக சிக்கலை சந்தித்து வரக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உங்களுடைய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அற்புதமான மாற்றம் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பெருவாரியான கிரகநிலைகள் உங்களுக்கு மிகவும் சாதகமான அமைப்பில் வலம் வருவதால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. சூரியனும் புதனும் இணைந்து கர்மத்தை வலுப்படுத்தும் போது அவர்களுடன் இணைந்து சுக்கிரனும் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக இணைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் சந்திரனின் அமைப்பால் சிறப்பான முன்னேற்றம் நிறைவாகவே உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக வளர்பிறை சந்திரனாக லாபஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து 11ஆம் இடத்தை வலுப்படுத்துகிறாருங்க சந்திரன். இது இரட்டிப்பு நன்மையை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் துரிதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒரு இடமான லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாகவே தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக உருவாக்கி கொடுப்பதால் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றமும் பொருளாதார ரீதியான சிறப்பான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான நல்ல பல சந்தர்ப்பத்தை உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்றனர். அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் குரு பகவான் அதீத பலத்துடன் இருக்கும்போது குரு பகவானின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலு சேர்க்கிறது. குறிப்பாக 3, 5, 7 ஆகிய இடங்களை வலு சேர்ப்பதால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே வெற்றி கிட்டக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேளை நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது.
மிக பெரிய அளவுல உறவுகளுக்கிடையே மனஸ்தாபம், பல்வேறு வகையில பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை என பல சங்கடங்கள் மறையக்கூடிய வாய்ப்பை 5ஆம் இடத்தை வலுவாக பார்க்கக்கூடிய குருவின் அமைப்பால் சிம்ம ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல யோகம் உங்களை தேடி வரப்போகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. லாபத்தில் குரு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கலஸ்திரஸ்தானத்தையும் வலுவாக பார்க்கிறார். எனவே திருமணம், காதுகுத்து என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூட போகிறது. தொடர்ந்து பல தடைகளையும் தாமதங்களையும் சந்தித்து வந்த உங்களுடைய வாழ்வில் மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாகவே சிம்ம ராசிக்காரர்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் போன்ற அனைத்துமே விலகி இந்த தருணத்தில் நிறைவான முன்னேற்றத்தையும் தனலாபத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வந்த சுக்கிரன் இந்த வேளையில் அஷ்டமத்தை விட்டு பாக்கியஸ்தானம் ஆகிய 9இல் நுழைகிறார். அவர் இந்த வாரத்தின் இறுதியில் இருந்து 9ஆம் இடத்தை வலு சேர்ப்பதால் பல வகையில அஷ்டம சுக்கிரனால் ஏற்பட்ட நெருக்கடிகள், சிரமங்கள் அனைத்துமே விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்பையும் உயர்வையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார். எனவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு கடுமையான நெருக்கடிகள் விலகுவதோடு உத்தியோகம், தொழில்துறை, கலைத்துறை, அரசியல் துறை, வியாபாரத்துறை என பல்வேறு வகையான துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் எண்ணி 3 நாளில் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கிரன் மிக சிறப்பான மாற்றத்தை இந்த வாரத்தில் நிறைவாகவே அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே பல்வேறு வகையான சங்கடங்கள் மறைந்து எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. விரயஸ்தானத்தில் இறுதி தருவாயில் வலம் வந்து கொண்டிருக்கிறார் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய். எனவே வீண் விரய செலவுகளை இந்த தருணத்தில் நிறைவாகவே கட்டுப்படுத்த முடியும். அத்தனை விரய செலவுகளையும் சுப விரயங்களாகவும் மங்களம் நிறைந்த பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளாகவும் சந்தர்ப்பங்களாகவும் நிறைவாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. சிம்ம ராசிக்காரர்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய, விற்கக்கூடிய முயற்சியில் ஏற்பட்டு வந்த தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் விலகி உங்களுடைய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே சந்திப்பதற்கான நல்ல பல யோகம் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியான முறையில் இந்த தருணத்தை நிறைவாக நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அதே சமயம் சனி, ராகு, கேதுவின் அமைப்பு சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்குகிறது. ஏனென்றால் ஜென்மத்தில் கேது அமர்ந்திருக்கிறார். ராகு சப்தமத்தில் இருந்தாலும் திருக்கணிதத்தின்படி சப்தமத்தில் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக வாக்கிய பஞ்சாகமத்தின்படி அமர்ந்திருக்கிறார் சனி. ஆனால் திருக்கணிதத்தின்படி அஷ்டமத்தில் நுழைந்து விட்டார். சனி இரட்டைத்தன்மையை வெளிப்படுத்தினாலும் ராகு அஷ்டமத்தில் இருந்து விலகியிருப்பதால் கடுமையான நெருக்கடிகள் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் கூட சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வேளையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்களை தவிர்ப்பதற்கான நல்ல சூழல் நிச்சயமாக உங்களை தேடி வரும். ஆனால் யதார்த்தமாக பார்க்கும்போது நிழல் கிரகமான ராகு, கேது மற்றும் சனி ஆகிய இந்த 3 கிரக நிலைகளின் அமைப்பும் சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்குகிறது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் 3 கிரக நிலைகளுமே ராசிக்கு சகாயமற்றவர்களாக பார்க்கப்படுகின்றனர். அவர்கள் சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள சிம்ம ராசிக்காரர்கள் நிச்சயமாக இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பல மாற்றமும் தங்களுடைய வாழ்வில் எண்ணி 3 நாளில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும்.